10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வரைபடங்கள். எடுத்துக்காட்டு 3 49 பார்க்க போறோம். கணக்கு பாருங்க. ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாட்களுடன் 150 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. அதாவது 40 வேலையாட்கள் வேலை செஞ்சாங்கன்னா 150 நாட்களில் வேலை முடிஞ்சிடும். பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது. பாருங்க, வேலையாட்களின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. வேலையாட்களின் எண்ணிக்கைக்கு எக்ஸ் போட்டிருக்காங்க, நாட்களின் எண்ணிக்கைக்கு ஒய் போட்டிருக்காங்க. 40 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 150 நாட்களில் வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. 10 பேர் அதிகமாக 50 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 120 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. 60 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 100 நாட்களில் வேலையை முடிச்சிடுவாங்க. அதே 75 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 80 நாட்களில் வேலையை முடிச்சிடுவாங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க. இது என்ன மாறுபாடு நீங்களே சொல்லுங்களேன். இது 40, 50, 60ன்னு கூடிக்கிட்டே போகும்போது நாட்களின் எண்ணிக்கை 150, 120, 100, 80ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? அதனால் இது என்ன மாறுபாடு? எதிர் மாறுபாடு. ரெண்டாவது வினா பாருங்க. வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? வரைபடம் இல்லாமலே இதுக்கு எப்படி ஆன்சர் போடுறதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வரைபடத்துல இருந்தும் போடலாம். பாருங்க, இது 40, இது 150, ரெண்டையும் பெருக்கி பாருங்க. எதிர்மாறலுக்கு XY சமம் K. எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா ஒரு மாறிலி கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 4ஐயும் 15 பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே. 4 15 எவ்வளவு? 60. 2 ஜீரோவையும் போட்டுக்கோங்க. இதுதான் விகித சம மாறிலி K. சரிங்களா? அப்போ K 6000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 120 வேலையாட்கள் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்களில் வேலையை முடிக்க முடியும்? நாட்களின் எண்ணிக்கை வேணும்னா என்ன செய்யணும்னா, இந்த விகித சம மாறிலி 6000த்தை 120ஆல் நாம் வகுத்துடணும். பாருங்கள், ஒரு ஜீரோவோட அடிச்சுக்குங்க. 1 12 12, 5 12 60, 0 50. அப்போ எத்தனை நாட்கள் வேலை செய்வாங்க? 50 நாட்கள். மூன்றாவது வினா பாருங்க. வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை வேலையாட்கள் தேவை? இதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த விகித சம மாறிலி 6000 இருக்கு இல்லையா, அதை 200ஆல் வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1 2 3 6 0 30. அப்போது எத்தனை வேலையாட்கள் தேவை? 30 வேலையாட்கள் தேவை. நம்ம முதல்ல புள்ளிகள் எழுதிக்கலாம். அட்டவணையில் இருந்தால் புள்ளிகள் எழுதுகிறோம். 40, 150, 50, 120, 60, 100, 75, 80. வரைபடம் வரையலாம். இது கிராஃபு. இங்கே XH YH போட்டுக்கிறோம். X X' Y Y' குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு இங்கே எண்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்க அட்டவணையை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். 40, 50, 60, 75 அப்படின்னு இருக்கிறதுனால நாம் XHல 10 10ஆக போட்டுக்கலாம். ஒய்ஹெச்சில் பாருங்கள், 150, 120, 100, 80 அப்படின்னு இருக்கிறதுனால நாம் 20 20ஆக போட்டுக்கலாம். சரிங்களா? ஒய்ஹெச்சில் எப்படி போட்டுக்கலாம்? 20 20ஆக போட்டுக்கலாம். இப்போ புள்ளிகளை குறிக்கலாம். பாருங்கள், 40, 150. 40 இங்கே இருக்குது. 150 எங்கே இருக்குன்னா 140க்கும் 160க்கும் இடையில இங்கே இருக்குது 150. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து சைடில் வரீங்க. 40லேருந்து நேராக மேலே வரீங்க. வரும்போது நம்ம புள்ளி இங்கே இருக்குது. 40, 150. அடுத்த புள்ளி பாருங்கள், 50, 120. 50 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. நேராக மேலே வரீங்க. 120 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. 50, 120 இந்த இடத்துல இருக்குது. அடுத்த புள்ளி பாருங்கள், 60, 100. 60 எங்கே இருக்குது? 100 அப்படியே மேலே போனீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல. அடுத்து 75, 80. 75 எங்கே இருக்குன்னா 70க்கும் 80க்கு நடுவில் இங்கே இருக்குது 75. இங்கேருந்து நேராக மேலே வரீங்க. இங்கேருந்து நேராக மேலே வரீங்க. 80லேருந்து சைடில் வரீங்க. இங்கே இருக்குது புள்ளி. இப்போ இந்த புள்ளிகளையெல்லாம் இணைத்து ஒரு வளைவரை வரைய போகிறோம். பாருங்கள், நம்ம வளைவரை இப்படி இருக்கும். இப்போ நமக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு விடையளிப்போம். வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க.
நம்ம ஏற்கனவே இதுக்கு விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 120 பேர் வேலை செய்யணும்னா 50 நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்படின்னா 120, 50 அப்படிங்கிற புள்ளியை நாம் குறிச்சிக்கிட்டா நமக்கு இன்னும் வசதியாக இருக்கும். அப்போ நமக்கு 100க்கு அப்புறம் 110, 120லாம் வேணும். என்கோட்டில் குறிச்சிக்கிறோம். அப்போ 120லேருந்து நேராக மேலே 50 எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? 50லேருந்து இப்படி சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த புள்ளி இருக்கும். 120, 50. இப்போ நம்ம வளைவரையை இந்த புள்ளி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். பாருங்கள், இது மாதிரி நம்ம வளைவரையை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 120, 50ங்கிற புள்ளியை குறிச்சிக்கிட்டு வரைஞ்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வரைபடத்தில் எப்படி வரைஞ்சி காமிப்போம்? 120லேருந்து நேராக மேலே ஒரு கோடு வரைவோம் இல்லையா? அது நம்ம வளைவரையை எங்கே தொடுதோ அங்கே நிறுத்திக்குவோம். அங்கேருந்து இடது பக்கமாக ஒரு கோடு வரைவோம். அது எங்கே தொடுது அப்படின்னா 50 அப்படிங்கிற இடத்துல தொடுது இல்லையா? ஸோ முதல் கேள்விக்கு விடை என்ன அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும்? 50 நாட்கள் ஆகும். ரெண்டாவது கேள்வி பாருங்க. வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை வேலையாட்கள் தேவை? அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். 30 வேலையாட்கள் தேவை அப்படின்னு. அப்படின்னா நம்ம 200 நாட்கள், இங்கே 180 வரைக்கும் தான் குறிச்சிருக்கோம், இங்கே 200 நம்ம குறிச்சிக்கலாம். அப்போ நமக்கு எந்த புள்ளி தேவைப்படுது? 200, 30. அந்த புள்ளியை நீங்கள் இங்கே குறிச்சிக்குங்க. குறிச்சதுக்கு அப்புறம் படத்தை அந்த புள்ளி வழியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 200, 30ங்கிற புள்ளியை நீங்கள் குறிச்சிக்கிறீங்க. குறிச்சிட்டு இந்த வளைவரையை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. வளைவரை இப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? 200லேருந்து ஒரு கோடு வரைவோம் இல்லையா நம்ம வளைவரையை நோக்கி? அது நம்ம வளைவரையை எங்கே தொடுதோ அங்கே நிறுத்திக்கிறோம். அங்கேருந்து நேராக கீழ் நோக்கி ஒரு கோடு வரைகிறோம். அது எக்ஸ் அச்சில் எங்கே தொடுதோ அங்கே நிறுத்திக்கிறோம். எக்ஸ் அச்சில் எங்கே தொடுது? 30ங்கிற இடத்துல தொடுது இல்லையா? அதனால் வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை வேலையாட்கள் தேவை? 30 வேலையாட்கள் தேவை. பாருங்க, நாம் கீழே வேலையாட்களின் எண்ணிக்கையை குறிச்சிருக்கோம். அதனால் இங்கே வேலையாட்களின் எண்ணிக்கைன்னு எழுதிக்கணும். இங்கே நாட்கள், அளவு திட்டம் எழுதுவோம். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம். எல்லா படத்துக்கும் ஒன்று தான், வலது பக்கம் மட்டும்தான் மாறும். இங்கே 10, 20, 30 அப்படின்னு இருக்கிறதுனால 10 வேலையாட்களை என்னன்னு சொல்லுவோம்? நபர்கள். இங்கே ஒய் அச்சில் 20, 40, 60ன்னு போட்டிருக்கோம். அதனால் 20, அங்கே என்ன குறிச்சிருக்கோம் நம்ம? நாட்கள். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒருக்கா பார்க்கலாம். இந்த கணக்கில் அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதனால் வெரி சிம்பிளாக அட்டவணையிலேருந்து நம்ம புள்ளிகள் எழுதிக்குவோம். இதில் எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறையுது, அதனால் எதிர்மாறல். மாறுபாட்டின் வகையை காண்க அப்படிங்கிற இடத்துல எதிர்மாறுபாடுன்னு எழுதிக்கிறோம். வரைபடத்திலிருந்து 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகுங்கிற கேள்விக்கு நாம் இங்கேயே விடையை கண்டுபிடிச்சிடுறோம். எப்படின்னா விகித சம மாறிலி கேயை கண்டுபிடிக்கிறோம். கே எப்படி கிடைக்கும்னா எக்ஸையும் ஒய்யவும் பெருக்கி கிடைக்கும். 6000. அந்த 6000த்தை 120ஆல் வகுத்து நமக்கு 50 கிடைக்குது. அதனால் 50 நாட்கள் ஆகும். அதே போல் வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை வேலையாட்கள் தேவைங்கிறதுக்கு 6000த்தை 200ஆல் வகுத்து 30 வேலையாட்களை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ படம் வரைவோம். படத்தில் நம்ம கண்டுபிடித்த புள்ளிகளை குறித்து ஒரு வரைபடம் வரைஞ்சோம். அடுத்து இந்த 120, 50ங்கிற புள்ளியை நாம் குறிச்சிக்கிட்டோம். ஏன்னா இந்த வளைவரையை நீங்கள் கரெக்டாக வரைவீங்களான்னு தெரியாது. இங்கேருந்து இப்படி நேராக வரும், அது உள்ளே கூட போகும் நீங்கள் வரையும் போது. அதனால் இந்த புள்ளியவும் இந்த புள்ளி 200, 30ங்கிற புள்ளியவும் நீங்கள் குறிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அது வழியாக நீங்கள் வரைபடத்தை வரைஞ்சிருவீங்க. அதனால் 120 வேலையாட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்ங்கும்போது 120லேருந்து நேராக மேலே போய் சைடில் வந்தீங்கன்னா 50 விடை கரெக்டாக கிடைக்கும். அதே போல் 200 நாட்கள் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நபர்கள் வேலைக்கு தேவைப்படுவார்கள்ங்கும்போது 200லேருந்து நேராக வந்தீங்கன்னா
அதிலேருந்து கீழே இறங்கும்போது கரெக்டாக 30ல் இறங்கிடுவீங்க. சரியா? அதனால் இந்த 2 புள்ளிகளையும் நீங்களே குறிச்சிருங்க. குறிச்சிட்டு படத்தை வரைங்க. மறக்காமல் அளவு திட்டம் எழுதிருங்க. நன்றி மாணவர்களே.